செயல்படுத்தப்படுகிற ஒரு சூழலை உருவாக்குவதற்காக முடிவெடுப்பது என்று வரும்போது ஆட்சி எதிர்த்து பேசிட்டு வணக்கம். நேர்பட பேசு நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். தனித்து போட்டியிட்டு மீண்டும் ஒரு மிகப்பெரிய வெற்றியை அதிமுக பெற முடியுமா என்கிற ஒரு கேள்வி ஒரு புறத்தில், இன்னொன்று ஆட்சி மாற்றத்திற்கு மக்கள் தயாராகிவிட்டார்கள் என்று திமுக பொருளாளர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் சொல்வது அவருடைய சொந்த விருப்பத்தை வெளிப்படுத்துகிறாரா அல்லது களத்தில் அப்படிப்பட்ட ஒரு நிலைமை யதார்த்தமாக இருக்கிறதா? இன்னொன்று, அதிகாரபூர்வ எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடிய தேமுதிக இப்போது தீவிரமாக மக்கள் பங்கேற்கக்கூடிய கூட்டங்களிலே நடத்தி கொண்டிருக்கிறது. அவற்றில் திமுகவையும் அதிமுகவையும் விமர்சிக்கும் போக்கு இருக்கிறது. விஜயகாந்த் அதிமுக ஆட்சிக்கு வருவதை தடுப்பதற்கு எந்த தியாகத்தையும் செய்ய தயார் என்கிறார். பிரேமலதா இரண்டு கட்சிகளையும், குறிப்பாக அதிமுக, திமுக, பாமக என எல்லா கட்சிகளையும் விமர்சிக்கிறார். இந்த போக்கு எதற்காக? மீண்டும் அவர்களால் கூட்டணியை, ஆட்சியை தீர்மானிக்கக்கூடிய சக்தியாக தேமுதிக உருவெடுக்க முடியுமா? விவாதிக்கலாம். நம்மோடு பாட்டாளி மக்கள் கட்சியின் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் திரு திருக்கச்சூர் ஆறுமுகம், அரசியல் விமர்சகர் திரு ஆழி செந்தில்நாதன், திமுகவின் வழக்கறிஞர் திரு பரந்தாமன், விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் திரு ரவிக்குமார், அதிமுகவின் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் டாக்டர் திரு சமரசம். வணக்கம். திரு சமரசம், அதிமுக நாடாளுமன்ற தேர்தலில் கட்சிகள் பிரிந்து நின்ற நிலையில் ஒரு மிகப்பெரிய வெற்றியை தனித்து போட்டியிட்டு, கூட்டணி இல்லாமல் போட்டியிட்டு வெற்றி பெற்றதை பார்த்தோம். இப்போ கூட்டணிக்கு எந்த அவசரத்தையும் அதிமுக தரப்பில் காட்டவில்லை. உங்கள் கஞ்சாடைக்காக காத்திருக்கிறதுக்கு சில கட்சிகள் இருந்தாலும் கூட அதிமுகவின் கடைக்கன் பார்வை யார் மீதும் திரும்பவில்லை. தனித்தே போட்டியிட்டு ஜெயிச்சிட முடியும் அப்படின்ற நம்பிக்கை உங்களுக்கு எங்கே இருக்கு? இதனால் இவன் முடிக்கும் என்று ஆய்ந்து அதனை அவன் கண் விடல் என்பது வள்ளுவம். வள்ளுவத்தினுடைய அடிப்படையில் மக்கள் அம்மா அவர்களை ஆட்சியில் அமர்த்தியிருக்கிறார்கள். அம்மா அவர்கள் அதே வழியில் கட்சியை, ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். மக்களுக்கு என்ன தேவை, மக்களுக்கு என்னென்ன நாம் செய்ய வேண்டும், அதற்காக ஒவ்வொரு பிரச்சனைக்கும் ஒரு குழு இருக்கும். மனு வாங்க வேண்டுமா குழு, வேறு ஏதாவது பிரச்சனையா குழு. இங்கிருந்து மக்கள் இந்த ஒர்க்கிங் டேஸ் பூரா மந்திரிங்க, எம்எல்ஏக்க சென்னையில் இருக்கலாம். ஒர்க்கிங் டேஸ் இல்லாத 2 நாளாக அவங்க அங்கே இருந்தால் தீரணும். தவறு இங்கே இருந்தால் நோட்ஸ் போட்டு அவருக்கு அனுப்பணும். அந்த அளவிற்கு கண்டிப்பு. ஒரு புரட்சி தலைவி அம்மா அவர்கள் கட்சியை, ஆட்சியை தன்னிஷ்டம் போல் அல்ல, மக்கள் விரும்புவதை போல அவர் நடத்தி கொண்டிருக்கிறார். நீங்க எப்படி சொன்னாலும் கூட எதிர்கட்சிகள் ஒன்றாக எதிர்கட்சிகள் சேரலனாலும் தனித்தனியாக நின்று கொண்டு அதிமுகவை விமர்சிக்கிறத பார்க்கிறோம். திமுக ஒரு முனையில் விமர்சிக்கிறது, மக்கள் நல கூட்டு இயக்கம் ஒரு முனையில் விமர்சிக்கிறது, பாரதிய ஜனதா ஒரு பக்கம் விமர்சிக்குது, காங்கிரஸ் ஒரு புறத்தில் விமர்சிக்குது, பாமக இன்னொரு புறத்தில் விமர்சிக்கிறது. விமர்சனம் என்பது பலமுனை தாக்குதலா அதிமுக மேல இருக்கு. இத்தனை விமர்சனங்கள் இருந்தாலும் அதிமுக அதை கடந்து வெற்றி பெறும் எப்படி சொல்றீங்க? அதாவது ஒரு விஷயங்க, இத்தனை பேரும் இருக்காங்க. அத்தனை பேர் எதுக்காக? 2016 எண்ணி, மக்களை நம்பி அல்ல, மக்களை எண்ணி அல்ல, அவங்களுக்கு ஏதோ செய்ய வேண்டும் என்பதல்ல. 2016 எப்படி இவரை வீழ்த்துவது, கீழே இறக்க முடியுமா, நாம் தனியாகவே இறக்க முடியுமா, சேர்ந்து ஒவ்வொரு கட்சிக்கு இருக்கட்டும். நான் போகணும், அது குற்றம் சொல்லலைங்க, எண்ணத்தை சொல்றேன், அவ்வளவுதான். இது நான் குற்றமா சொல்லலை. அவங்கவுங்களுக்கு அந்தந்த எண்ணம் இருக்க வேண்டியது தான். அப்படி அவர்கள் பிளான் பண்றாங்க. அப்படியெல்லாம் செய்யும் பொழுது புரட்சி தலைவி அம்மா அவர்கள் மக்களால் நான், மக்களுக்காக நான், அந்த ஒரு வரியை வச்சு எங்களுடைய வழி சரியானது, எங்களுடைய செயல் சரியானது, எங்களுடைய உறுதியான எண்ணம், ஆட்சி சரியானது என்ற முடிவில் போய்கொண்டிருக்கிறார். தன்னம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. நாங்கள் ஒரு பாராளுமன்ற தேர்தலிலேயே தனியாக நின்றுதான் நாங்கள் யாரையோ. அதே மாதிரி ஒன்று மக்களவை தேர்தலில் கொடுத்த வெற்றியை, மக்களவை தேர்தல் என்பது வேறு மாதிரியான ஒரு சூழல். இப்போ நீங்க 5 ஆண்டு கால ஆட்சி நெருங்குறப்ப அந்த ஆட்சியின் மீது மக்களுக்கு அதிருப்தி ஏற்படாது, மக்கள் எல்லோரும் சுபிட்சமாக இருக்கிறாங்க, மக்கள் நிம்மதியா இருக்கிறாங்க, அவங்க ஆட்சி மாற்றத்தை விரும்ப மாட்டாங்க அப்படின்னு எப்படி திடமா சொல்ல முடியும்? அதாவது ஒரு மக்களுக்கு எதிர்ப்பு வருகிறது என்று சொன்னால் தேர்தல் முடிந்து அடுத்து வருகின்ற தேர்தலிலேயே அது வெளிச்சத்துக்கு வந்துவிடும். இடைத்தேர்தல், பொது தேர்தல்,
உள்ளாட்சி தேர்தல் அல்லது வங்கி தேர்தல் இப்படி பல வருகிறது. அதிலேயே அந்த வேகத்தை காட்டிடுவாங்க. அப்படி இதுவரையிலும் எதுவும் இல்லை. நம்பர் 1. 2வது, நாங்கள் என்ன செய்யறோன்றது ஒவ்வொரு விஷயம் நாங்கள் இது செஞ்சால் அது போய் சேர்ந்துச்சா இல்லையான்றது கடைசியிலும் கவனிக்கிறோம். சரி, மக்கள் நலத்திட்டங்களை செயல்படுத்தியிருக்கோம், வெற்றி பெறுவோம் அப்படின்ற ஒரு பார்வையை முன்வைக்கிறாங்க. அந்த அடிப்படையில் திமுகவை பொறுத்தவரையிலும் ஆட்சி மாற்றத்திற்கு மக்கள் தயாராக இருக்கிறார்கள், மக்கள் அதிருப்தியில் இருக்கிறாங்கன்ற ஒரு பேச்சை தொடர்ந்து மு.க. ஸ்டாலின் பேசிட்டு வரார். இப்போ அதை மக்களுக்கு அதிருப்தியே இல்லைன்னு அதிமுக சொல்றதையும் நீங்க சொல்றது வந்து உங்களுடைய விருப்பத்தை சொல்றீங்களா அல்லது உண்மையிலே மக்கள் அப்படி நினைக்கிறாங்கன்னு எடுத்துக்கணுமா? இல்லை, நீங்க விருப்பத்தை சொல்ற மாதிரி இருந்தா எங்களுடைய தலைவர் இருக்கிற இடத்திலிருந்தே அம்மையார் ஜெயலலிதா போல அரசியலில் வெறும் அறிக்கைகளை மட்டுமே வெளியிட்டு பேசக்கூடிய ஒரு தலைவராக அந்த சூழ்நிலையிலே இல்லை. அவர் இன்றைக்கு வீதிக்கு சென்றிருக்கிறார். கன்னியாகுமரியிலிருந்து காஞ்சிபுரம் வரை என்னுடைய பயண திட்டம் இதுதான், இந்த தேதிகளை இங்கே நான் செல்கிறேன், இவர்களை சந்திக்கிறேன் என்று அவர் திட்டமிட்டு மக்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறார் என்பதை நாடு முழுவதும் ஊடகங்கள் மூலமாகவும் பத்திரிகைகள் வாயிலாகவும் மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு குறிப்பிட்ட பிரிவினரை மட்டும் சந்திப்பது அல்லது கட்சிக்காரர்களோடு சென்று சந்திப்பது என்றெல்லாம் இல்லாமல் முழுக்க முழுக்க பொதுமக்களை, தொழிலாளர்களை, மாணவர்களை, அந்தந்த பகுதியில் இருக்கக்கூடிய உழைக்கும் வர்க்கத்தினரை, ஒரு கூட்டு தொழில் செய்கிறவரை, சுய உதவிக்குழு இருக்கக்கூடிய மகளிர்களை, இவர்களெல்லாம் பல்வேறு தரப்பினரை பார்த்து அவர்களிடத்தில் இருக்கக்கூடிய பரிமாற்றம், கருத்து பரிமாற்றம். ஒரு தலைவர் போனா அந்த பகுதி இருக்கக்கூடிய மக்கள் வந்து பார்க்கிறது இயற்கை, சந்திக்கிறது கூட இயற்கை சொல்லலாம். அதனாலேயே இந்த ஆட்சியின் மேல அதிருப்தி இருக்கிறது அப்படின்னு சொல்ல முடியுமா? நிச்சயமா, நீங்க கேட்ட நல்ல கேள்வி. அதாவது வெறும் வண்டியில போய் கை அசைச்சுக்கிட்டு அப்படி பார்த்துக்கிட்டு போற மாதிரி இருந்தா பரவாயில்ல. நீங்களே எல்லாருக்கும் தெரியும் இது. அதாவது மாணவரிடத்திலே தனியாக சந்திக்கிறார், தொழிலாளர்களிடத்திலே தனியாக சந்திக்கிறார், மகளிர் சுய உதவி குழுக்களுடைய அந்த ரெப்ரசன்டேட்டிவ்ஸை தனியாக சந்திக்கிறார், அவர்களிடத்தில் பேசுகிறார், நேரங்களை ஒதுக்கி உங்களுடைய பிரச்சனைகள் என்ன என்கிறார். சில ஊடகங்கள் இவற்றை வந்து நேரடி நேரடி காட்சி அவர்களுக்கு காண்பிக்கிறார்கள். அவர்கள் கேட்கிற கேள்விகள், மாணவர்கள் கேட்கிற கேள்விகள் அவர் பதில் சொல்கிறார். ஆக அவருடைய தனிப்பட்ட விருப்பமோ அல்லது இருக்கின்ற இடத்தில் இருந்து கொண்டு அரசியல் அறிக்கை விடுகிற மாதிரி அந்த ஒரு தலைவர்கள் போன்று இல்லாமல் மக்களை நோக்கி மக்களுடைய நாடி துடிப்புகளை உணர்ந்துதான் தளபதி அவர்கள் இன்றைக்கு மக்கள் மிகப்பெரிய மாற்றத்தை விரும்புகிறார்கள் என்பதை சொல்லுகிறார். ஆனால் இது என்ன ஒரு நடைமுறை சிக்கல் என்று சொன்னால், இருக்கக்கூடிய ஊடகங்களோ அல்லது பத்திரிகைகளோ இந்த ஆட்சிக்கு எதிரான இருக்கக்கூடிய அந்த கூறுகளை, விலைவாசி ஏற்றமாக இருக்கட்டும், உட்கட்டமைப்பு இல்லாத ஒரு சூழலை, தொழில் வளர்ச்சி இல்லாத ஒரு சூழலை, வேலைவாய்ப்பு இல்லாத ஒரு இவைகளெல்லாம் மக்கள் மத்தியில் இருக்கக்கூடிய பிரச்சனை யாரும் எடுத்து வெளிக்கொண்டு வருவதற்கு அஞ்சுகிற காரணத்தினால், ஊடகங்கள் அஞ்சுகிற காரணத்தினால் இவைகளெல்லாம் அப்படி எதுவுமே எதிர்ப்பு இல்லாத மாதிரி ஒரு மாயை இருக்கிறது. ஆனால் மக்கள் நேரடியாக தலைவர் செல்லுகிற பொழுது, எங்களுடைய தலைவர் செல்கிற போது அவர்கள் வெளிப்படையாக பேசுகிறார்கள். கடந்த ஆட்சியில், உங்களுடைய ஆட்சியில் எங்களுக்கு இத்தகைய செயல்பாடுகள் கிடைக்கும். இன்னைக்கு கூட சேலம் மாவட்டத்துக்கு சென்றிருக்கிறார். முன்னாள் துணை சபாநாயகர் இருந்த VP துரைசாமி அவருடைய பெயரை குறிப்பிட்டே ஒருத்தர் சொல்றார், அவர் இங்கு சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிற பொழுது எங்களுக்கு இந்த வளர்ச்சி பணிகள் வந்தது, ஆனால் எங்களுக்கு இப்படி இல்லை என்று இன்ஸ்டன்டா உங்களுக்கு கிடைக்குது. முதல் தகவல் அவருக்கு கிடைக்குது. சொல்லக்கூடியவர்கள் சொன்னால் அதற்கு என்ன சக்தி இருக்கிறது என்பது உலகத்திற்கு தெரியும். புரட்சி தலைவி அம்மா அவர்கள் ஊராக தினந்தோறும் போய் சொல்லிக் கொண்டிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. தான் சொன்னால் நடக்காது, தன்னுடைய குடும்பத்திலே யாரும் கேட்கறதில்ல, தன் கட்சியிலே யாரும் கேட்கறதில்ல என்றெல்லாம் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் எப்படியாவது இப்போ ஸ்டாலின் அவர்கள் ஏற்கனவே பாராளுமன்ற தேர்தலில் 39 தொகுதியும் சுற்றினார், வரவில்லை. இப்பொழுது அவர் 234 தொகுதியும் சுத்துகிறார். அவர் அன்னாரே சொல்லியிருக்கிறார், பார்லிமெண்ட்டில் சின்ன பூஜ்யம் வாங்கினீங்க, இதில் பெரிய பூஜ்யம் கிடைக்கும். நான் சொல்லலை, நான் குற்றம் சொல்லலை. ஆகையினால இது வந்து ஒரு தேர்தலில் ஜெயிச்ச தோற்ற கட்சி இன்னொரு தேர்தலில் ஜெயிச்சது இல்லைன்னு சொல்ல முடியுமா? கண்டிப்பா ஜெயிக்கும். அதுல ஆளும் கட்சி அது போன்ற மக்கள் விரோத கட்சியாக மாறி இருந்தால் கிடைக்கும். அதல்ல அன்றைய தொடர்ச்சியாக வந்து சட்டமன்ற இடைத்தேர்தல்கள் வந்தது. ஸ்ரீரங்கம் இடைத்தேர்தல், புதுக்கோட்டை இடைத்தேர்தல், அல்லது RK நகரில் நடந்த இடைத்தேர்தல், இப்படி எல்லா இடைத்தேர்தல்கள்லயும் அதிமுக ஜெயிச்சுட்டு வருது. ஆனா நீங்க ஆட்சி மாற்றத்தை மக்கள் விரும்புறாங்கன்றீங்க. ஆனா ஆட்சி மாற்றத்தை மக்கள் விரும்புறதா இருந்தா அது இடைத்தேர்தல் எதிரொலிச்சிருக்கு. நீங்க உங்களுக்கு அதாவது வந்து கடந்த காலங்களில் வரலாறும் சரி அல்லது அரசியல் சூழ்நிலையும் சரி, தமிழ்நாட்டை பொறுத்தவரை இடைத்தேர்தலுடைய வெற்றியை வைத்து ஒரு மக்களுடைய மனநிலையை நாம் வந்து கணக்கிட முடியாது. பொது தேர்தலுக்கும் இடைத்தேர்தலுக்கும் மிகப்பெரிய ஒரு வேறுபாடு இருக்கு. அதை என்னால் வெளிப்படையாக இன்னும் விளக்கமாக சொல்ல முடியும். அது மக்கள் மாற்றமாக இருந்தாலும் சரி, அல்லது தேர்தல் ஆணையத்தினுடைய செயல்பாடாக இருந்தாலும் சரி, அல்லது அரசு இயந்திரங்களுடைய செயல்பாடாக இருந்தாலும் சரி, இவற்றில் இடைத்தேர்தலுக்கும்
தேர்தலுக்கும் பொது தேர்தலுக்கும் மிகப்பெரிய வேறுபாடு இருக்கிறது. ஏனென்று சொன்னால் பொது தேர்தல் வருகிற போது ஒரு ஆட்சி மாற்றங்கள் இருக்கிற போது அதிகாரிகளிலிருந்து தேர்தல் ஆணையத்திலிருந்து மக்களிலிருந்து எல்லாருமே ஒரு மாற்றத்தை உண்டாக்கி அல்லது ஆட்சியினுடைய எதிர்ப்புகளை அவர்கள் அறுவடை செய்வதற்கான ஒரு காலமாக பொது தேர்தலை பயன்படுத்துவார்களே தவிர இடைத்தேர்தலை பயன்படுத்த மாட்டார்கள். இல்ல அப்படியே ஆனாலும் இதுவரையிலும் ஆட்சிக்கு எதிராக பேசக்கூடிய எந்த கட்சியும் உங்கள் பின்னால் வருவதற்கு தயாராக இல்லாத ஒரு நிலைமை இருக்கு. எங்கள் பின்னால் வருகிறார்களா வரவில்லையா அல்லது எங்கள் பின்னால் அணிவகுத்தால் தான் எங்களுடைய ரயில் பெட்டிகள் எண்ணிக்கை அதிகமாக இருந்தால் தான் நாங்கள் பெரிய கட்சி அல்லது பெட்டிகள் அதிகமாக இருக்கிற காரணத்தால் நாங்கள் சொல்லுகிற பெட்டிகள் அதிகமாக இல்லாத காரணத்தினால் நாங்கள் சொல்லுகிற கருத்து ஏற்றுக்கொள்ளக்கூடியது அல்ல என்பதெல்லாம் பொருள் அல்ல. கட்சிகள் பின்பு வருவதும் அல்லது கூட்டணிக்கு வருவது என்பதற்கெல்லாம் கால அவகாசங்கள் நிரம்ப இருக்கிறது. இன்னும் தேர்தல் 2016 என்கிற பொழுது அந்த நோட்டிபிகேஷன் வர வேண்டும், அதற்கான சூழல் வருகிற பொழுது அது மாற்றங்கள் ஏற்படும். தேர்தல் வரும்போது ஒரு டிராமாட்டிக்கான மாற்றம் வந்துருமா? அதிமுக ஒரு அசாத்தியமான ஒரு தன்னம்பிக்கையை வெளிப்படுத்திட்டு இருக்கு. திமுக ஆட்சி மாற்றம் வரப்போது நாங்கள் தான் மாற்றுன்னு சொல்லுது. இந்த இரண்டு தன்னம்பிக்கைகளை எப்படி நீங்க பார்க்கறீங்க திரு? இல்லை, ஆட்சியில் இருக்கிறவங்க எப்போவுமே மீண்டும் நாங்கள் தான் ஆட்சிக்கு வருவோம்னு சொல்கிறது ஒன்றும் ஒரு புதுசான விஷயம் இல்லை. அப்படி அவங்க தன்னம்பிக்கையோட சொல்லாம எப்படி இருக்க முடியும்? அவங்க நாங்க தான் வருவோம்னு சொல்லலாம். ஆனால் இப்போ கூட சேர்க்கலையே இதுவரையில கூட்டணி வேணும்ன்றது. இப்போ அதே போல எதிர இருக்கிற கட்சிகள் ஒரு மாற்றம் ஏற்படும் அப்படிங்கிறத சொல்றதும் ஒன்றும் புதிதல்ல. ஏன்னா கடந்த ஒரு 4-5 தேர்தலில் பார்த்தோம்னா 1 மாற்றி 1 தான் வந்துருக்கு. ஒவ்வொரு தேர்தலையும் மாற்றம் தொடர்ந்து ஒரே கட்சி 2 முறை ஆட்சிக்கு வர்ற ஒரு நிலை இங்கே இல்லை. எனவே அந்த விதத்தில் இந்த தேர்தலையும் ஒரு மாற்றம் ஏற்படலாம் என்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது. அதை தான் திமுக தரப்பில் சொல்லியிருக்காங்க. இங்கே அதிமுகவில் கூட்டணியே இல்லாமல் பாராளுமன்ற தேர்தலை போல சட்டமன்ற தேர்தலை சந்திப்பார்கள் என்கிற ஒரு நம்பிக்கை பொதுவாகவே இல்லை. இன்னைக்கு அரசியல் நோக்கர்கள் மட்டுமல்ல, பொதுவான மக்கள். ஏன்னா அது பாராளுமன்ற தேர்தல் சட்டமன்ற நிச்சயமாக கூட்டணி இருக்கும். இன்னும் சொல்லப்போனா மிக அதிக எண்ணிக்கையிலான கட்சிகளை கூட அதிமுகவோடு கூட்டணியில் இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. நான் சொல்றேன், இருக்கிற கூட்டணியில பெரிய கூட்டணியாக கூட அதிமுக இருக்கலாம். விருதுநகர்ல திரு ஓ பன்னீர்செல்வம் பேசியிருக்கிறார். 44வது ஆண்டு விழா பொதுக்கூட்டத்தில் தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் எத்தனை கட்சிகள் எந்த கூட்டணி அமைச்சு தேர்தல் எதிர்கொண்டாலும் அதிமுக தனித்து போட்டியிட்டு 234 தொகுதிகளையும் கைப்பற்றும் பேசியிருக்கிறார். டார்கெட் 234 அப்படின்னு சொல்லி அவங்களோட ஐடி விங்கோட இதிலே இருக்கிறதையும் நம்ம பார்க்கிறோம். இல்ல அது அவங்க சொல்றாங்க. இப்ப அதுக்கு என்ன ஒரு அதாவது ஒரு நேரடியான பொருள் என்னன்னு நான் நினைக்கிறேன். 234 தொகுதியிலையும் அந்த இரட்டை இலை சின்னத்துல அதிமுக சின்னத்துல போட்டியிடுவார்கள் அப்படின்னு வேணா இருக்கலாமா வழி. ஏன்னா அவங்களுடைய கூட்டணி கட்சிகள் எல்லாத்தையும் அந்த சின்னத்துல போட்டியிடுறதுங்கிறத அவங்க போன தேர்தலையும் அப்படித்தான் செஞ்சாங்க. உதிரி கட்சிகள் தானே ஒப்புக்கொள்ளும், பெரிய கட்சிகள் எப்படி ஒப்புக்கொள்ளும்? பெரிய கட்சிகளை அவங்க எடுத்துக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப குறைவு தான். அவங்க அது மாதிரி சிறு கட்சிகளை மிக அதிக எண்ணிக்கையில் அவங்க சேர்த்துக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு. எனவே அவங்க தனித்து நிற்பான் அப்படின்னு சொல்றதுங்கிறது ஒரு உற்சாகத்துக்காக சொல்றாங்களே ஒழிய அது உண்மை இல்லை. ஒரு சிறு குறுக்கீடு, அதாவது அமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் அவங்களுடைய தலைவி மீது இருக்கக்கூடிய நம்பிக்கையில் அல்லது அபரிமிதமான பக்தியின் காரணமாக அவர் சொல்லலாம். ஆனால் எந்த ஒரு அரசியல் கட்சி தலைவருக்கும் இல்லாத ஒரு பின்னடைவு அம்மையார் ஜெயலலிதாவுக்கு அவரே தோற்ற வரலாறு இருக்குது. ஆக இன்றைக்கு ஆட்சி இருக்கிற காரணத்தினால் இன்றைக்கு அதிகாரங்கள் இருக்கிறது, அதிகாரிகள் இருக்கிறார்கள், காவல்துறை இருக்கிறார்கள். இது பார்க்கிறதுக்கு மிகப்பெரிய ஒரு மிருக பலம் போன்ற ஒரு தோற்றம் இருக்கும். ஆனால் தேர்தல் களம் என்று வருகிற பொழுது நிச்சயமாக மக்கள் இது ஒரு மாற்று சக்தியாக அல்லது இந்த ஆட்சியை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் என்ற நோக்கத்தில் ஒரு ஆட்சி மாற்றத்தை நிச்சயமாக தருவார்கள். அதற்கான சமிக்ஞை தான் எங்களுடைய பொருளாதார இடங்கள் எல்லாம் தெரியாது. அவருக்கு மட்டும் 1000 பேருக்கு அன்னதானத்துக்கு ஏற்பாடு பண்ணுகிறேன்னா 1,00,000 பேர் சாப்பிடுவாங்க அப்படின்னா அது மாதிரி இருக்குது இவர் சொல்றது. இவர் சொல்லக்கூடிய எந்த இதற்கும் பேசிக் இருக்கணும். பேசிக் தோற்கவே இல்லையா? ஆட்சி மீண்டும் வரும், நாங்க தனித்தே வெல்வோம் அப்படின்ற நம்பிக்கை அவர் வெளிப்படுத்துறார். ஆட்சி மாறும் அப்படின்னு சொல்றதுக்கு திமுக சொல்கிறது. ஆனால் அந்த சொல் என்பது அடிப்படையற்றதுன்ற வார்த்தையை திரு சமரசம் முன்வைக்கிறார். நீங்க எப்படி பார்க்குறீங்க? தமிழ்நாட்டில் இப்போ மக்கள் மத்தியிலே ஒரு பெரிய புரட்சி ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. அந்த புரட்சி என்னென்னா, அதிமுக ஆளும் அதிமுக திமுகவுக்கு எதிராக ஒரு மிகப்பெரிய அலை எழுந்து கொண்டிருக்கிறது. நேர்மையான ஆட்சி, மதுவை ஒழிக்க வேண்டும் போன்ற கருத்துக்களை உள்ளடக்கிய மிகப்பெரிய ஒரு தாக்கம் மக்கள் மத்தியில் இருக்கிறது. இந்த திராவிட கட்சிகள் கடந்த 50 ஆண்டுகளாக தமிழகத்தில் ஆண்டு கொண்டிருக்கிறார்கள். அதற்கு ஒரு மாற்றத்தை கொடுக்க வேண்டும் என்கிற மக்கள் இன்றைக்கு பேசிக் கொண்டிருக்கிறார்கள். பொதுவான முன்னாடி நடந்த தேர்தலில் கூட ஒரு திராவிட கட்சி மிகப்பெரிய வெற்றியை பெற முடிஞ்சது. 37 சீட்டு ஜெயிக்கிறாங்க, 44% வாக்கு அவங்களால வாங்க முடியுது.
நீங்க அந்த காலகட்டத்தில் வாங்கின வாக்கு என்பது ரொம்ப குறைவு. அதாவது சதவிகித அடிப்படையில் சதவீத அடிப்படையில் நீங்க எண்ணிக்கை எவ்வளவு சீட்டு கட்சிக்கு நிக்கிறோம் மாற்ற விரும்புறாங்கன்னா அது நாடாளுமன்ற தேர்தலில் எதிரொலிச்சிருக்கணுமே. அப்பயே ஒரு மிகப்பெரிய அலை இருந்தது, நரேந்திர மோடி அலை இருந்தது, பெரிய கூட்டணி அமைக்க முடிஞ்சது. பிஜேபி, பாமக, தேமுதிக, மதிமுக எல்லா கட்சிகளும் சேர்ந்து இருந்தீங்க. அப்பவே ஒரு ஆல்டர்னேட்டிவ் பண்ண முடியாதப்ப அசெம்பிளில தேர்தல், சட்டமன்ற தேர்தலில் மட்டும் எப்படி அது வரும்னு நினைக்கிறீங்க? சார் கண்டிப்பா இப்ப மக்கள் மத்தியில ஒரு மனநிலை, கடந்த 2 ஆண்டுகளாக இருக்கிற மனநிலை பாராளுமன்ற தேர்தலுக்கு பிறகு இருக்கிற மனநிலை வேறு. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கு தமிழ்நாட்டில் மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா ஒரு மாற்றம் கண்டிப்பா வேணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. எங்களுடைய சதவீத வாக்குகளை இப்ப நீ கேக்குறீங்க. இல்ல நான் ஒரே நிமிஷம் நான் முடிச்சிடறேன், அப்புறம் பேசுங்க. அதாவது இப்ப மாற்றம் வேண்டும் என்று நினைக்கிறார்கள் மக்கள். இந்த மாற்றம் அதாவது இன்னைக்கு டெல்லியில போயிட்டு எம்பி தேர்தலில் ஒரு இடம் ஜெயிக்கல. யாரு இவரு இன்னைக்கு முதல்வராக இருக்காரு. அவர் செய்த இது என்னன்னு கேட்டால் பிஜேபியும் காங்கிரஸும் இந்த டெல்லியை மிகப்பெரிய அளவுக்கு இது பண்ணிடுது. பொருளாதார ரீதியாகவும் மக்களை நேசிக்கவே இல்லை. மின்சாரமும் இல்லை, குடிப்பதற்கு கூட தண்ணீர் கிடைக்கவில்லை, போக்குவரத்து பண்ணலாம். அதற்கான ஒரு தாக்கம் இன்றைக்கு இருக்கிறது. மாற்றம் என்று சொல்லுறாரு இல்லையா, இவங்க மாற்றம் முன்னேற்றம் இவங்களுடைய இளைய தலைவர் என்ற நோக்கத்தில் போறாங்க. அதான் நம்மளுடைய சட்டமன்ற முன்னாள் உறுப்பினர் ஒரு விஷயம் கரெக்ட், மாற்றம் இருக்கு ரைட்டு, ஆனா மாற்றம் இவங்களை நோக்கி இருக்கா இல்லையான்றதா ஒரு கேள்வி. அதை வந்து அது தேர்தல் தான் விட சொல்லுவாங்க. எங்களுக்கு இன்றைக்கு நான் முடிச்சிடறேன். எங்களுக்கு இப்ப இருக்கிற பலம் அதிகமான மக்கள் செல்வாக்கு இருந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு சாதாரணமா நாங்க நிறைய இடத்துல பொதுமக்களை கேட்கிற பொழுது இல்ல படித்தவர் மத்தியிலும் ஏன் ஒரு முறை இந்த வாய்ப்பை கொடுக்கலாமே ஸ்டேட்மெண்ட் விட்டுருக்கார். உங்களுடைய முதலமைச்சர் வேட்பாளர் நேற்று ஒரு கான்ட்ராடிக்ட் ஸ்டேட்மெண்ட், அதாவது என்னை வந்து கட்சி வந்து முதலமைச்சர் வேட்பாளராக நிறுத்தி சொல்லி இருக்கிறது, ஆனால் நான் நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கிறேன், ஆனால் நான் சட்டமன்ற தேர்தலில் நான் நிற்கணுமா வேணுமான்றது கட்சி தான் முடிவு செய்யும் என்ற ஒரு தெளிவற்ற ஒரு சூழலை அந்த கேண்டிடேட் இன்றைக்கு வெளியிட்டிருக்கார். ஆக யார் காம்படிட் பண்ண முடியும் என்று சொன்னால் ஏற்கனவே வந்து அரசியல் கட்சிகள் அல்லது எதிர்க்கட்சி கூட இவர்களால் வர முடியவில்லை. இதுவரை அரசியல் வரலாற்றில், இவங்களுடைய தேர்தல் வரலாற்றிலும் இதுவரை தமிழ்நாடு சட்டமன்றத்தில் ஒரு எதிர்க்கட்சி அந்தஸ்து கூட வர முடியாத ஒரு பாட்டாளி மக்கள் கட்சியும் ஒரு குறிப்பிட்ட ஒரு அஜெண்டா மட்டுமே வைத்துக் கொண்டு அரசியல் நடத்துகிற ஒரு கட்சி எப்படி எல்லா மக்களுக்கும் ஒரு சாத்தியக்கூறாக ஒரு கட்சியாக தமிழ்நாட்டில் உருவெடுக்கும்? சார் இப்போ சொல்றாரு கடந்த முறை ஆளுங்கட்சியா இருந்து திமுக, ஆனா இப்ப எதிர்க்கட்சியோட வர முடியல. இருங்க, ஆனால் எதிர்க்கட்சியாக இருந்திருக்கிறோம். நீங்க பேசுறீங்க, நீங்க பேச முடியும். இதை வந்து நீங்க பேசி உங்களுக்கு வாய்ப்பு கொடுத்தாச்சு. இப்ப நான் என்ன சொல்றேன், எதிர்க்கட்சியே வர முடியல, இப்ப 3வது இடத்துல இருக்காங்க. இவங்க பேச நாங்க 3வது இடத்துல 3வது இடத்துல நாங்க இருந்தோம் கட்சி. தமிழ்நாட்டில் மிகப்பெரிய ஒரு அலை இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறது. இதை பார்க்கணும். அது மட்டும் இல்லாமல் என்ன அலை அது சார், மக்கள் வந்து இன்னைக்கு திமுக அண்ணா திமுக இல்லாத ஒரு கட்சியை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்ற மாலையில் வந்த பத்திரிகையில் இவருடைய தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவருடைய அறிக்கை, அவருடைய ஆங்கில பத்திரிகைக்கு வெளியிட்ட ஒரு அறிக்கையை தமிழாக்கமாக வந்திருக்கு. அதில் என்னன்னா, ஏற்கனவே இவருடைய பிரீவியஸ் அறிக்கையிலோ பேச்சுக்களோ எங்க பார்த்தாலும் பாத்தீங்கன்னா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றம் திமுக 50 ஆண்டு காலமாக திராவிட இயக்கங்கள் ஊழல் செய்திருக்கிறது, இவர்களுக்கு மாற்று சக்தியாக வர வேண்டும் என்றெல்லாம் பேசிக் கொண்டிருந்தவர் இன்றைக்கு ரொம்ப டெக்னிக்கான ஊழல் என்ற வார்த்தையை விட்டுவிட்டு பாரம்பரியமாக 50 ஆண்டுகளாக ஆட்சி செய்து மாற்ற வேண்டும். ஏன்னா இவர் சிபிஐ கோர்ட்ல கையெழுத்து போட்டு அந்த ஒரு சிபிஐல வந்து 1.25 கோடி லஞ்சம் 1.25 லட்சம் கோடி ஊழல் பண்ணிட்டோன்னு எங்களுக்கு அறிக்கை வரல. இல்ல யாரும் வந்து இத்தனை கோடி ரூபாய் லஞ்சம் ஆனாங்கல்ல. இது வந்து இதுல வந்து மத்திய பிரதேசத்துல இருக்கிற பல்கலைக்கழகத்துல, மருத்துவ பல்கலைக்கழகத்துல கேட்டுங்க, இல்ல 1.25 லட்சம் கோடி ஊழல் எங்களுக்கு 1 பைசா வாங்கினாங்க சொல்லிருக்காங்களா? சிபிஐ கேஸ் எங்க மேல எடுக்கல, நாங்க போட்ட கேஸ் தான் இப்போ ஜட்ஜ்மெண்ட் வந்திருக்குது. நாங்க அப்பீல் ஹைகோர்ட் போறோம். அடிப்படையில நீங்க தவறு சிபிஐ இல்ல நாங்க அடிப்படை டிஸ்மிஸ் பண்ணியாச்சு. உங்க மேல சார்ஜ் ஃப்ரேம் பண்ணனும், நாங்க அப்பீல் போறோம். அவ்வளவு சீக்கிரம் ஃப்ரேம் பண்ண மாட்டாங்க. எல்லாம் முழுங்க ஜெயலலிதா கூட அப்பீல் போறாங்க. அது விவாதத்தை அந்த இதுக்குள்ள கொண்டு போட வேண்டாம். நம்ம இந்த உண்மைதான் நீங்க சொல்றது, அவர் சொன்னதா சொல்றேன். இல்ல நான் அதுக்கு போயிருக்க மாட்டேன், சப்ஜெக்ட் தான் பேசுவேன். சரி திரு செந்தில்நாதன், இந்த 2 முரண்பட்ட அறிக்கைகளை நீங்க எப்படி பார்க்கிறீங்க? எந்த அறிக்கை சொல்றீங்க?
தேமுதிகவுடைய நிலைப்பாட்டுக்கு முன்னாடி ஆளும் கட்சியும் எதிர்க்கட்சியும் சொல்லிக் கொள்றது இருக்கு இல்லையா, ஆட்சி மாறாதுன்னு ஆளுங்கட்சி சொல்றதும் அலை வீசுகிறதுன்னு இரண்டு தரப்பும் சொல்றது. ஏற்கனவே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு ட்ரெண்ட், அவர் ரவிக்குமார் சொன்னது போல திமுக இல்லைன்னா அதிமுக, அதிமுக இல்லைன்னா திமுக அப்படின்னு ஏற்கனவே இருக்கக்கூடிய ட்ரெண்டை வந்து இவங்க அதுதான் அடுத்து நடக்க போகுதுங்கிற ஒரு முடிவிலிருந்து பேசக்கூடிய ஒரு பேச்சு. சூழலும் வந்து அதற்கு நேரெதிராக இருக்கிறதா கூட நான் ரொம்ப கருதலை. இந்த ரெண்டு கட்சிகளுக்கும் மாற்றாக இன்னொரு அணி வரணுங்கிறது தான் என்னுடைய விருப்பமும் கூட. ஆனால் நடைமுறையில் வந்து அது வந்து அவ்வளோ சுலபமான ஒரு இஷ்யூவாக நான் பார்க்கல. அது ஒரு நீண்ட காலமாக திருக்கச்சூர் ஆறுமுகம் சொல்றது வந்து முழுக்க முழுக்க வந்து அவருடைய சொந்த விருப்பம். அது அலை இருக்கக்கூடாதுன்னு நான் சொல்ல வரல, அப்படி ஒன்றும் அலை எதுவும் வரல. என்ன சிக்கல்னா, நீங்கள் ரொம்ப காலமாக ரொம்ப இறுகி போன ஒரு அரசியல் சூழல் இது. திமுகவும் அதிமுகவும் 50 ஆண்டு காலமாக இறுகி வச்சிருக்கிறாங்க. இங்கே மூணாவதாக, அந்த மூன்றாவதுன்ற வார்த்தையே கொஞ்சம் பிடிக்காது, மாற்றுன்னு வச்சுக்கலாமே. ஒரு மாற்று அணி வரணும்னா மாற்று அணியாகவே குறைந்தபட்சம் 2-3 தேர்தல்கள் தோற்றாலும் பரவாயில்லன்னு ஒன்றாக இருந்து போராடினாதான் மக்கள் மத்தியில் கொஞ்சமாக செல்வாக்கு வரும். நான் ஒரு கருத்தை சொல்கிறேன். இங்கே வந்து 4.25 வருஷம் நீங்கள் வந்து சித்தாந்த அரசியலை அல்லது வந்து ஒரு தனிப்பட்ட சமூக பிரிவினுடைய நலன்களுக்கான அரசியலை நீங்கள் பண்ணலாம். தேர்தல்னு வரும்போது பெரும்பாலும் அந்த அதாவது வந்து கட்சி சாராத வாக்காளர்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த பிரிவினர் வந்து அந்த நேரத்தில் வந்து தனிப்பட்ட முறையில் வந்து வேற கட்சி மீது பாசமோ அல்லது வந்து ஒரு உறவோ வச்சுருந்தாலும் கூட அந்த நேரத்தில் தங்கள் வாக்கு செல்லா காசாக போயிடக்கூடாதுன்றதுனால இந்த ரெண்டு பெரிய கட்சிகளுக்கு ஓட்டு போடுறதும், இந்த கட்சிகளும் 4.25 வருஷம் எதை வேணா பண்ணிட்டு கடைசி ஒரு மாதத்தில் போய் எப்படியா முடிச்சு ஒரு கூட்டணியில் சேர்ந்துக்கிறதும் பழக்கம் இருக்கிறதுனால ஒரு சாலிடான மாற்று அப்படிங்கிற ஒரு உருவாகவே நம்ம மனசுக்கு வரல. இப்ப அன்புமணி அவர்கள் சொல்லியிருக்கிற ஒரு கருத்து, அவரே தேர்தலுக்கு முன்னால் மாற்றங்கள் வரும், இப்ப இருக்கிற நிலைமை இருக்காது. இல்ல அவர் சொல்ற மாற்றங்கிறது என்னன்னா, எதிராக ஒரு மாற்று சக்தி, பலமான சக்தி தேர்தலுக்கு முன்னால் வரும். பார்க்கலாம். என்னோட கருத்து வந்து இப்படி சொல்லப்பட்ட விஷயம் இந்த முறை ஒரு வேலை உறுதியாக இருக்குமானால் இன்னும் 2 எலெக்ஷன் கழிச்சாவது பலன் கொடுக்கும். ஆனா அது நடக்க மாட்டேங்கிறது. இந்த எலெக்ஷனுக்கு என்ன பலன் தரும்? இந்த எலெக்ஷன்ல பெரிய பலன் கொடுக்கும்னு எனக்கு தோணல. ஏன்னா ஏற்கனவே இருக்கக்கூடிய சூழலுடைய தொடர்ச்சி தான் இந்த எலெக்ஷன்ல இருக்குன்ற மாதிரி எனக்கு தோணுது. இல்ல, இது செந்தில்நாதன் சொல்றது வந்து ஒரு பொதுவாக இருக்கிற ஒரு கருத்து. இது மாதிரியான நடுநிலையாளர்கள் இது ஒரு மாற்றம் வேணும்னு விரும்புகிறவர்கள் கூட இன்னைக்கு அந்த மாற்றத்தை கொடுக்கிற ஒரு அணி உருவாகவில்லையே அப்படிங்கிற ஒரு அவநம்பிக்கையிலிருந்தும் ஆதங்கத்திலிருந்தும் சொல்லுகிற கருத்தை தான் பார்க்குறேன். ஆனால் இந்த தேர்தலை பொறுத்த அளவில் மக்களுடைய மன ஓட்டத்தில், ஏன்னா நாங்கள் வந்து இந்த ஒரு மக்கள் நல கூட்டு இயக்கம்னு ஒரு தேர்தலுக்கான கூட்டணியாக இல்லை என்றாலும் கூட்டு இயக்கமாக செயல்படுகிற இந்த அனுபவத்திலிருந்து பார்க்கும்போது ஒன்றை வந்து புரிந்து கொள்ள முடிகிறது மக்கள்கிட்ட. நீங்க சிரிக்கிறதுலயே வந்து இதை நீங்க டிஸ்மிஸ் பண்ண விரும்புறீங்க. இல்ல, அது வந்து இது ஒரு பொதுவான விஷயம்தான். இது அதுல வந்து எனக்கு ஒன்றும் வருத்தம் இல்லை. ஆனால் இதுல என்ன வந்து மக்கள் மத்தியில, பொதுவானவர்கள் மத்தியில என்ன இருக்குன்னா, அவருடைய ஆதங்கம் தான். இது மாதிரியான ஒரு மாற்று சக்தி ஒரு கன்சிஸ்டண்டா ஒரு தொடர்ச்சியாக இருந்து ஒரு நம்பிக்கையை மக்கள் மத்தியில கொடுக்க தவறிவிட்டது. நீங்களாவது அப்படி இருப்பீங்களா அப்படிங்கிற கேள்வியை அவர்கள் எழுப்புகிறார்கள். அப்படி இருக்கும்போது இன்றைய தேர்தலை பொறுத்தளவில், அதுவும் இன்னைக்கு இருக்கிற தேர்தல் களம் இதில் ஒன்றும் பெரிய அளவில் வந்து மாறுறதுக்கு வாய்ப்பு இல்லை. இந்த நிலையில் நிறைய வாக்குகள் வந்து ஃப்ராக்மெண்ட் சொல்லுவாங்க, உடைகிற ஒரு நிலை இருக்குது. இந்த ஃப்ராக்மெண்டேஷனுங்கிறது எந்த ஒரு கட்சியும் பெரும்பான்மை பலம் பெற வாய்ப்பில்லாத ஒரு நிலையை அடுத்த தேர்தல் உருவாகும். ஒரு இடைவேளைக்கு பிறகு பேசலாம். பலமுனை போட்டியில் வாக்கு சிதறும் போது அது யாருக்கு பலமாக இருக்கும், யாருக்கு பலவீனமாக அது மாறும், பெரும்பான்மை என்று ஒன்று கிடைக்காமலே போய்விடும் நீங்க வெளிப்படுத்துற அச்சம் அல்லது நீங்க உங்களுடைய எதிர்பார்ப்புன்றது எப்படி அது சாத்தியமாகுதுன்றதையும் பேசலாம். தேமுதிக ஒரு புதிர் போட்டுக் கொண்டிருக்கிறது எந்த பக்கம் என்பதற்கான சமிக்ஞைகளை ஒரு மிக்ஸ்டு சிக்னல் கொடுத்துட்டு இருக்கு, இந்த பக்கமா அந்த பக்கமா இன்னொன்றான்னு. அப்படி பண்றதற்கான சூழல் என்ன, இன்னமும் அதற்கான வாக்கு வங்கின்றது அப்படியே இன்டாக்டா இருக்கா? செந்தில்நாதன், இதுல மூன்றாவது பெரிய கட்சி தேமுதிக, அவங்க எடுக்கிற முடிவு என்னன்றது அரசியல் களத்துல உன்னிப்பாக கவனிக்கப்படுகிறது. இப்ப சமீப காலமா அவங்களுடைய ஆக்டிவிட்டிஸ் அதிகமா இருக்கு. விஜயகாந்த் வந்து எந்த விலை கொடுத்தினாலும் அதிமுக ஆட்சிக்கு வருவதை தடுப்பேன், அதற்காக எந்த தியாகமும் பண்ணுவேன்னு அவர் சொல்றாரு. பிரேமலதா இன்னொரு பக்கத்துல மு.க. ஸ்டாலின் பயணத்தை விமர்சிக்கிறார். பாமக வந்து எங்களுக்கு துரோகம் செய்து விட்டது, எங்கள் வாக்கால தான் ஜெயிச்சாங்க அப்படின்னு கடுமையா பேசுறாங்க. இந்த முரண்பட்ட சிக்னல் எதுக்காக தர்றாங்க? இல்லை, எனக்கு அந்த முரண்பட்ட சிக்னலாக வந்து தெரியல. அதாவது வந்து தேமுதிக கடந்த காலத்தில் நடந்துக்கிட்ட முறையெல்லாம் பார்க்கும்போது ஒன்றும் ஒரு பிரின்சிபிள்டாக வந்து எல்லாம் ஒன்றும் இது கிடையாது. கடைசி நேரத்தில் வந்து பேரம் பேசக்கூடிய, எந்த பேரம் அதிகமாக படியுதோ அதுக்கு போகக்கூடிய ஒரு அரசியலை தான் அவங்க பண்ணியிருக்கிறாங்க. ரெண்டாவது வந்து தேமுதிக திருப்பி சொல்லக்கூடிய கருத்து ரொம்ப ஓவர் எஸ்டிமேட் பண்ணுற மாதிரியே தோணுது எல்லாரும்.
திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் மாற்றாக வருகிறோம் என்று வந்த நேரத்தில் அவர்களுக்கு கிடைத்த ஓட்டுங்கிறது வேற. அதன் பிறகு வந்து கடந்த சட்டமன்ற தேர்தலில் வந்து அது வந்து அதிமுக அணியோடு இருந்ததுனால கிடைத்த மிகப்பெரிய வெற்றி அப்படின்னு நம்ம கொஞ்சம் பார்க்க வேண்டியிருக்கு. இல்ல சதவிகித கணக்கு இல்ல பார்த்தீங்கன்னா இருக்கு. நான் ஒரு நிமிஷம் 2009 பாராளுமன்ற தேர்தலில் அவங்க வாங்கின வாக்கும் அதிமுக வாங்கியிருந்த வாக்கையும் இணைச்சி பார்க்கும்போது அவங்க 2 பேரும் சேர்ந்தா ஒரு 120 தொகுதிக்கு மேலே வந்து வெற்றி பெறுறாங்கிற சிம்பிள் கால்குலேஷன் 2011 தேர்தலே போட்டாங்க. ஸோ அந்த சிம்பிள் கால்குலேஷன் வந்து அப்படியே 2011 தேர்தலில் ரிப்பீட் ஆகிருக்கு. இப்போது நம்ம வந்து வாக்கு சதவீதங்கிறத வந்து கணக்கிடும்போது அவங்க நின்ன தொகுதிகளில் வாங்கின வாக்கையும் மொத்த வாக்குகள்லேருந்து வச்சு தான் நம்ம வந்து ஊடகங்களில் சொல்கிறோம். அது அப்படி கிடையாது. அப்படி பார்த்தோம்னா அப்படின்னா சீட்டு வந்து அதனுடைய பலத்துக்கு ஏற்பதானே ஒரு கட்சி சீட்டை. அதுதான் இப்போ நம்ம எப்படி வெற்றி வாய்ப்பை பார்க்கணும்னு சொன்னால் ஒரு கட்சிக்கு வந்து செறிவாக தொகுதிகளில் வாக்கு இருக்கும். ஒரு தொகுதியில் 40,000 வாக்கு 50,000 வாக்கு இருக்கும். சில தொகுதியில் 5,000 வாக்கு இருக்கும், 10,000 வாக்கு இருக்கும். எங்கே செறிவான வாக்குகள் இருக்குதோ அதுவும் இன்னும் மற்ற அது சேர்ற கூட்டணி கட்சி சேர்ற வாக்கும் சேரும்போது அது வெற்றியாக மாறுமா அப்படிங்கிற கால்குலேஷனை பண்ணணும். அப்படி பார்க்கும்போது தான் இந்த வெற்றிகள்லாம் சாத்தியமாகுது. வெறும் நீங்கள் பர்சன்டேஜ் எடுத்துக்கிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு தொகுதியில் வெற்றி பெறதுக்கு 45% வாக்கு வேணும் அல்லது 40% வாக்கு வேணும்னா எந்த ஒரு கட்சிக்கும் அந்த மாதிரியான வாக்கு இருக்குன்னு சொல்ல முடியாது. எனவே ஆட் ஆகுறத வச்சு தான் நம்ம சொல்ல முடியும். அதில் வந்து அது சேரும்போது அந்த சேஞ்சை ஏற்படுத்த முடியுது. அதுதான் அதனுடைய முக்கியத்துவம். தவிர அவங்கள வந்து இன்னொரு கட்சி கேள்வி இருக்கிறது. தனித்து நின்றால் விழுகிற வாக்கு கூட்டு சேரும் போது அந்த கட்சிக்கு போடுறவங்க ஓட்டை டிரான்ஸ்பர் பண்ண முடியுதா? கூட்டு சேரும் கட்சிக்கு தன் வாக்கை திருப்பி கொடுக்க முடிகிறதா? மாற்றி விடுவதற்கான சக்தி ஒரு கட்சிக்கு இருக்கா அப்படின்ற ஒரு கேள்வி எழுது. இதுல இன்னொரு சிக்கல் என்னன்னா தேமுதிக தரப்பில் அவர்கள் பேசுவதற்கு வருவதில்லை. தொலைக்காட்சி விவாதங்கள்ல பங்கேற்பதை ஒரு கொள்கையாவே அவங்க தவிர்க்கிறாங்க. அதனால அவங்க இல்லாமலே ஒரு விவாதத்தை நடத்த வேண்டிய ஒரு நிலைமை நமக்கு ஏற்படுகிறது. அந்த சிரமம் இருக்கு. இருந்தாலும் நம்ம ஒரு ஆய்வாளர்ன்ற முறையில் உங்களை கேட்கிறேன். 2006 8.4% தனிச்சு நின்னப்ப, அதே 2009 நாடாளுமன்ற தேர்தலில் 10.3% அவங்களால வாங்க முடிஞ்சது எல்லா தொகுதிகளிலும். ஆனா எல்லாரோடையும் சேர்ந்து பெரிய அணி அமைச்ச போது கடந்த தேர்தலில் 5.1% தான் ஓட்டு வாங்க முடிஞ்சது. பாதிக்கு பாதியா குறையுது. இப்ப அந்த பலம் இருக்குன்னு அர்த்தமா? இன்னமும் அவங்க கிங் மேக்கராக தேமுதிக இருக்கிறது, தேமுதிக எடுக்கிற முடிவு என்பது அரசியல் போக்கை மாற்றும் அப்படின்னு சொல்ல முடியுமா? இல்ல, தமிழ்நாட்டுல ஒரு சில தொகுதிகளில் வந்து அந்த ஓட் மார்ஜின் அப்படிங்கிறது வந்து 4-5% இருக்கக்கூடிய தொகுதிகளில் இவர்கள் பலமாக இருக்கக்கூடிய பட்சத்தில் அந்த இடங்கள்ல அந்த மாற்றம் அதிகமா இருக்கும். போன தேர்தலில் தேமுதிக, பாஜக, மதிமுக, பாமக எல்லாம் சேர்ந்து இருந்தது. இப்போ அடுத்து வரக்கூடிய எலெக்ஷன் அந்த பாயிண்ட் ஆஃப் வியூல வந்து நீங்க பாத்தீங்கன்னா ஒரு 3-5% வாக்குகள் அப்படிங்கிறது தான் என்னை பொறுத்தவரையில் தேமுதிகவுக்கு நம்ம அசைன் பண்ண முடியும். அது டிரான்ஸ்ஃபரபிள் ஓட்டாக இருந்து ஒரு குறிப்பிட்ட இடத்துல வந்து நிச்சயமாக மார்ஜினை பாதிக்க முடியும்னா பெரிய வாக்கு தானே? இல்ல பெரிய வாக்கு தான். எத்தனை இடத்துல வந்து அதை வந்து அவங்க கன்சாலிடேட்டடா வந்து வைக்க போறாங்க அப்படின்னு வந்து பார்க்கும்போது என்னை பொறுத்தவரையில ரொம்ப அதிகமான இந்த கால்குலேஷன் தான் ஒரு பிரச்சனை இருக்குதுங்க. ஒரு தொகுதியில் அவங்களுக்கு 30% வாக்கு இருக்கும். உதாரணத்துக்கு எங்களை போன்ற சிறு கட்சிகளுக்கு கூட சில தொகுதிகளில் செறிவா இருக்கு. இப்போ இந்த தேர்தலே நாங்கள் வந்து 2 பாராளுமன்ற தேர்தலில் 2 தொகுதியிலும் தோல்விட்டோம். ஆனால் அங்கேயும் கூட காட்டுமன்னார் சட்டமன்ற தொகுதியில் வந்து அது வாக்கு தான் அதிகம். அதில் வந்து லீடு கொடுத்துருக்கோம். அது மாதிரி வந்து ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு தொகுதியில இருக்கிற செறிவான வாக்குகள் என்னங்கிறத பார்க்கணும். அதுதான் வந்து வெற்றியை தீர்மானிக்கிறது. அப்படி பார்க்கும்போது அதே போல வட தமிழ்நாட்டுல வந்து தேமுதிகவுக்குமான ஒரு வாக்கு வங்கி இருக்கு. இல்ல இன்னொரு இது வட தமிழ்நாட்டுல வலுவாக இருக்கிற விடுதலை சிறுத்தைகள், திமுக எல்லோரும் சேர்ந்தே தோற்று போன தேர்தலும் இருக்கு கடந்த சட்டமன்ற தேர்தல். அதுதான் நாங்க வந்து தொடர்ந்து சொல்றோம். வந்து ஒரு வாக்கு வங்கிங்கிறது ரொம்ப வந்து சாலிடாக இருக்குன்னு நம்ம சொல்ல முடியாது. அது வந்து சேஞ்சபிள் தான். அது அடிப்படையாக தேமுதிகவோட அரசியல் போக்க விவாதிக்க எடுத்துக்கிற பட்சத்துல மூன்றாவது இதுன்னு சொல்றப்ப அதிமுகவை ஆட்சிக்கு வருவதற்கு எந்த தியாகம் செய்தனாலும் தடுப்பேன்னு அவர் சொல்றார். இன்னொரு புறத்துல திமுக விமர்சிக்கப்படுகிறது, பாமக விமர்சிக்கப்படுகிறது, மற்ற கட்சிகள் விமர்சிக்கப்படுகின்றன. இப்ப அவர் பிஜேபி பக்கம் போறாருன்னு எடுத்துக்கணுமா அல்லது மக்கள் நல கூட்டு இயக்கத்தின் பக்கம் போறான்னு எடுத்துக்கிறோமா? இப்படி போவதன் மூலமாக அவர் அடையக்கூடிய இலக்கை அடைய முடியும்னு எடுத்துக்க முடியுமா? திமுகவோட போறதுக்கான வாய்ப்பு அதிகம் தான் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். இது வந்து இந்த மாதிரி வந்து எதிர்த்து பேசுறது அப்படிங்கிறது வந்து அது ஒரு விதமான இன்விடேஷன் தான். அதாவது ஜெயலலிதா கிட்ட கட்டாயம் அதிமுகவோட நிச்சயமா போக முடியாதுன்ற ஒரு நிலைமை இருக்குமானால் அவங்க இன்னொரு அடுத்த பெட்டர் பெட்டு தான் வந்து அவங்க யோசிப்பாங்களே ஒழிய
இன்னொரு போன ஒரு கூட்டணி அனுபவம் உங்களுக்கு இருக்கு. மறுபடியும் இன்னொரு கூட்டணியில போய் எங்கேயும் ஜெயிக்க முடியாதுன்ற சூழலுக்கு வந்து அவங்க பெட்டர் பெட்டர் நீங்க நினைக்க திமுக மாட்டாங்க. சொல்றீங்க. அவங்க வந்து கடந்த தேர்தலில் பெட்டர் பெட்டா திமுகவை பார்க்கலையே, மாற்று அணியை தானே பார்த்தாங்க. பாஜகவை மற்றவர்களோட தானே சேர்ந்தாங்க. பாஜக தமிழ்நாட்டுல வந்து இப்போ வந்து இந்த தேர்தலில் வரக்கூடிய சட்டசபை தேர்தலில் வந்து அவங்க வந்து இன்னும் பண்ண முடியாது. போன முறை வந்து அது நாடாளுமன்ற தேர்தல் மோடி அப்படின்னு பல்வேறு ஃபேக்டரை வச்சு அங்க போனாங்க. வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் வந்து பாஜகவோட போறதுனால அவங்களுக்கு எந்த பிரயோஜனமும் வந்து இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணல. ரெண்டாவது திமுக உண்மையில தொடர்ந்து அவங்களுக்கு வெத்தலை பாக்கு வச்சு கூப்பிட்டு தான் இருக்கிறாங்க. இல்ல இதுல வாய்ப்பு தான் அதிகமா இருக்குன்னு நினைக்கிறேன். இல்ல ஆட்சிக்கு வராமல் தடுப்போம் அப்படிங்கிறதுக்கு வந்து 2 பொருளை சொல்லலாம். ஒண்ணு, திமுகவை ஆட்சியில் அமர்த்துவோம் அப்படின்னு மட்டுமே அதுக்கு பொருள் கிடையாது. அதாவது யாருமே ஒரு மெஜாரிட்டியை பெற முடியாம ஆக்குறதுங்கிறதும் ஆட்சிக்கு வராமல் தடுக்கிறது. அதுக்கு அவருக்கு முன்னாடி இருக்கிற வாய்ப்பு என்ன? அதுக்கு முன்னாடி இருக்கிற வாய்ப்பு அவருக்கு இப்போ வந்து அதிமுக ஆட்சிக்கு வராமல் தடுப்போம்னு சொல்றதுன்னா அவருக்கு முன்னாடி இருக்கிற சாய்ஸ் 2 தான். ஒன்னு திமுகவோட போகணும் அல்லது மக்கள் நல கூட்டு இயக்கத்தோட வரணும். என்ன பொறுத்தவரை பணம் வந்து இன்னொரு பெரிய பங்கு வகிக்குது. அங்க பாமகவோடையோ அல்லது பாஜகவோடையோ போறதுனால அதிமுகவுடைய வெற்றியை தடுக்க முடியாது. இல்ல இது ஒரு லாஜிக்கா எடுத்துக்கிட்டாலும் கூட இன்னொரு தேமுதிக சேர்ந்தா அவரால் அதிமுக ஆட்சிக்கு வருவதை தடுத்துற முடியும் அப்படின்னு ரவிக்குமார் அவர்கள் சொல்றதை நீங்க எப்படி பார்க்கறீங்க? அதாவது இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில அவர் விஜயகாந்த் பேசுறது ஒரு விதமான கருத்தாக இருக்குது, அவங்க மனைவி பிரேமலதா அவங்க பேசுறது ஒரு விதமான கருத்தாக இருக்குது. அதை எந்த மனநிலையில் அவங்க 2 பேரும் மாற்றி மாற்றி பேசுகிறாங்கன்னு தெரியல. முதல்ல இன்னொன்று சொல்கிறாரு ரவிக்குமார், இப்போ வந்து பாட்டாளி மக்கள் கட்சியோட போனால் ஜெயிக்க முடியாது, இல்லை பிஜேபி கூட போனால் ஜெயிக்க முடியாதுன்னு சொல்கிறார். இது வந்து ஏற்றுக்க முடியாது. இன்றைக்கி மக்கள் வந்து ஒரு புதிய மாற்றத்தை கேட்குறாங்க. இப்போ அதுக்கு வந்து இன்னும் ஒருத்தர் யார் வந்து விட்டு கொடுத்து வந்தாலும் அதை கண்டிப்பாக தமிழ்நாட்டில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த. இதற்கு ரவிக்குமார் அவர்கள் பதில் சொல்றது, பிரேமலதா சொல்லியிருக்கிற பதில் ஒன்று முக்கியமானது. அன்புமணி தலைமையை ஏற்று பாமக கூட்டணியில் சேர மாட்டோம், டாக்டர் ராமதாஸுக்கு பிரேமலதா பதில் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய பேச்சு இருக்கு. அதுல என்ன சொல்றாங்கன்னா, இப்ப கூட்டணி எங்கள் தலைமையை ஏற்றுக்கொண்டால் நீங்கள் கூட்டணியில் சேரலாம், எங்கள் முதலமைச்சரை ஏற்றுக்கொண்டால் சேரலாம்னு பாமக நிபந்தனை விதிக்கிறது. அவர்களின் தலைமையிலான கூட்டணியில் தேமுதிக வந்தால் ஏற்போம் என்று கூறுகிறார். வந்தால் தானே நீங்கள் ஏற்பீர்கள், உங்களோடு வர நாங்கள் என்ன தயாராக இருக்கிறோமா அப்படின்னு கேட்கிறாங்க. அதுக்கு எப்படி நம்ம சார் இப்போ நல்லா பாருங்க, ஒரு பத்திரிகையாளர் வந்து 10 பேர் நிற்கிறாங்க, ஒவ்வொருத்தரும் ஒரு மைண்ட் செட்டப்பில் வந்து கேள்வி கேட்பாங்க. அப்படி கேள்வி கேட்குற பட்சத்தில் வந்தாங்கன்னா சேர்த்துக்குன்னு சொல்கிறாரு. இப்போ நாங்கள் வந்து இன்னும் நாங்கள் பொதுவான அப்பீல் தான் கொடுத்துட்ருக்கோம். குறிப்பிட்டு எந்த கட்சியும் நீங்க சொல்லல. பத்திரிகையாளர் சொல்றதை வச்சுதான் அவர் பதில் கொடுத்துருக்காரு. தவிர இப்போ நாங்கள் தேமுதிக வாங்கன்னு ஒன்று கூப்பிடல, இல்லை மற்ற கட்சியை வாங்கன்னு கூப்பிடல. ஆனால் ஒரு இது மட்டும் வச்சு கான்செப்ட் வச்சுருக்கோம், திமுக அதிமுக இல்லாத கட்சிகளோட கூட்டணி. எங்களுடைய முதல்வர் வேட்பாளர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் யாரை ஏற்றுக்கொள்கிறார் முதல்வராக, அவர்களோட கூட்டணி. அப்படி ஏற்றுக்கொள்ளக்கூடிய கட்சிகளா உங்க கண்ணுக்கு யாரெல்லாம் தெரியுறாங்க? இப்போ அது வரும், இன்னும் காலம் இருக்கிறது, இப்போ சொல்லுவோம் கண்டிப்பாக. நான் தேமுதிக ஏன் அந்த வாய்ப்பு இல்லைன்னு சொன்னேன்னா, அவங்களுடைய வாக்கு இது இல்லை. தேமுதிகவுக்கும் பாமகவுடைய வாக்கு வங்கிகள் ரொம்ப ஓவர்லாப்பிங் ஆகுது. நீங்கள் சொல்லப்போனால் வட மாவட்டங்களில் பாமகவும் தேமுதிகவும் முரண்பட்ட நிலையை எடுத்து தான் ரொம்ப காலமாக அரசியல் பண்ணாங்க. கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் கூட அவங்க இணக்கமாக கேம்பெயின் கூட பண்ண முடியாத ஒரு நிலை தான் இருந்தது. அது தவறான கருத்து. எல்லா இடத்திலையும் நாங்கள் மனசாட்சிப்படி நாங்கள் பணியாற்றினோம். வெற்றி பெறுவாங்க ஏற்றுக்கொள்ள வேண்டும். நாங்கள் 6 தொகுதி தோத்துட்டோம், 7 தொகுதி நின்று 6 தொகுதி தோத்துட்டோம். ட்ரைட்டர்ஸ் துரோகிகள் எங்களுக்கு துரோகம் பண்ணிடுச்சு பாமக. அது வந்து ஒவ்வொரு ஓட்டையும் பார்த்தாங்களா? அது வந்து தவறுங்க, அதை சொல்லவே முடியாது. இப்போ இல்ல, இப்போ வந்து திமுக கூட முஸ்லீம் லீக்ல இருந்தாங்க, அவங்க ஓட்டு போடலன்னு அவங்க சொல்லிட்டாங்களா? நான் உதாரணத்துக்கு சொல்றேன். இப்போ கூட அதிமுக கூட ஒரு 100 சாதி அமைப்புகள் கூட்டணி வச்சுது. அப்போ ஓட்டு மட்டும் நாங்கள் போடுறோன்னு சொல்லிட்டு அதில் என்ன அவங்க என்ன இது பண்ண கான்ட்ரவர்சி சொல்லிட்டாங்களா? தருமபுரி தொகுதியில் எங்களுக்கு ஓட்டு போடல, இல்லை வந்து பாண்டிச்சேரியில் ஓட்டு போடல இந்த சாதி சங்கங்கள், இல்லை கன்னியாகுமரியில் ஓட்டு போடலன்னு சொன்னாங்களா? இது வந்து தவறான ஒரு அணுகுமுறைக்கு ஒரு உதாரணம். அப்படி இல்லைன்னு நீங்க எங்களுடைய மனசாட்சி பிறகு ஓட்டு போட்டோம். சரி திரு செந்தில், அதில் 2 கருத்துக்கள் நீங்க பதில் சொல்ல வேண்டியதாக இருக்குது. ஒன்று, திரு ரவிக்குமார் சொன்ன ஒரு வாய்ப்பு, தேமுதிக ஒன்று மக்கள் நல கூட்டு இயக்கத்துக்கு வந்தால் அதிமுக ஆட்சிக்கு வருவதை தடுக்க முடியும், அல்லது திமுகவோடு போனால் தடுக்க முடியும் அப்படின்ற பார்வை முன்வைக்கிறார். அது மக்கள் நல கூட்டு இயக்கத்தோடு சேர்ந்தால் அப்படியான ஒரு வாய்ப்பை அவரால் ஏற்படுத்த முடியுமா, அந்த அணியால் ஏற்படுத்த முடியுமா அப்படின்றது ஒரு கேள்வி. இன்னொன்று, அதற்கும் சேர்த்தே சொல்லுங்க, ஆட்சிக்கு எதிராக
ஒரு ஆன்டி இன்கம்பன்சி அப்படின்னு சொல்ற ஆட்சிக்கு எதிர்ப்பு மனநிலை, இந்த ஆட்சி வேண்டாம் அப்படின்னு சொல்ற மனநிலை இன்றைக்கு வரவில்லை அப்படின்னு ஒரு கருத்து முன்வைக்கப்படுது. அந்த கருத்து எந்த அளவுக்கு சரியான? ரெண்டாவது கேள்வி தான் முதல் கேள்விக்கும் அடிப்படை. அதாவது இந்த நிமிஷம் வரையில வந்து ஆட்சிக்கு எதிரான மனநிலை வெளியே தெரியல அப்படிங்கிறது ஒரு பொதுவான கருத்து. இதுக்கு முன்னாடி கூட பல சமயங்களில் வந்து கடைசி நாள் வரல தெரியாம தான் இருந்தது. அதன் பிறகுதான் லாஸ்ட் டே மறுநாள் தான் வந்து நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை இப்படி ஒரு ரிசல்ட் அப்படின்னு நம்ம பேச ஆரம்பிச்சோம். அதனால அது ரொம்ப சிக்கலான ஒரு விஷயம். அது என்ன இருந்திருக்கு தெரியல. நம்ம எத்தனையோ கருத்து கணிப்பு வாக்கெடுப்புல இருந்து எல்லாமே வந்து தோத்து போய் வந்து கடைசி நிமிஷத்துல தெரிஞ்சது. அதனால அதை வச்சு நம்ம முடிவெடுக்கிறது கஷ்டம். ஒருவேளை வந்து அதிமுகவுக்கு வந்து ஒரு செக் வைக்கணும் அப்படின்னு விஜயகாந்த் நினைச்சாருன்னா அது வந்து திமுகவோட போறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமா இருக்கு. ஆனா வந்து இந்த ரெண்டு கட்சிக்கு மாறாக தன்னை பலப்படுத்திக்கணும், எதிர்காலத்துல இன்னும் பெட்டரான ஒரு பார்ட்டியா வளரணும் அவர் நினைச்சாருன்னா ஒருவேளை மக்கள் நல கூட்டு இயக்கத்துக்கு போகிறத பத்தி அவர் யோசிக்கலாம். ஆனா இன்னைக்கு வந்து தொகுதி உடன்படிக்கையின் அடிப்படையில் வரக்கூடிய சீட்டுகளுக்கு விட கூடுதலான ஒரு முக்கியமான விஷயம் வந்து பணம் சம்பந்தப்பட்டது. அந்த கால்குலேஷனை பொறுத்த வச்சு பார்க்கும்போது திமுகவோட போறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கா? எல்லாமே ஊகத்தின் அடிப்படையில தான் பேசுறோம். இதுக்கு அந்த இன்னும் 6 மாசம் எலெக்ஷன் வந்து ரொம்ப நாள் இருக்கிறதுனால இப்போதைக்கு ஊகத்தின் அடிப்படையில் தான் பேசணும். முதல்ல சொன்னேன், கடைசி நாள் வரையில பேரம் பேசியிருக்காங்க. அதனால நம்ம இப்ப ஊகத்தின் அடிப்படையில் தான் பேச முடியும். இல்லை, இன்னொரு லாஜிக் நான் சொல்லுங்க. இது சிம்பிளானது. போன தேர்தலில் 40 இடங்களை அதிமுக பெற்று 29 இடங்களை வெற்றி பெற்றார். அதாவது 3/2 பங்கு வெற்றி அவருக்கு கிடைச்சது. போன தடவை ஒரு அலை இருந்தது, எதிர்ப்பு அலை. இந்த தேர்தலில் அதே 40 இடங்களில் திமுக கூட்டணியிலே அவர் வாங்கினா கூட அவருக்கு அந்த மாதிரி 3/2 பங்கு வெற்றி பெறதுக்கான வாய்ப்பு இல்லை. அது மாதிரியான எதிர்ப்பு அலைங்கிறது இப்போ கிடையாது. ஒரு 50% வெற்றி பெறான்னா ஒரு 20 தொகுதி தான் அவருக்கு கையில் வரும். அந்த 20 தொகுதியை மக்கள் நல கூட்டு இயக்கத்தோடு சேர்ந்தாலே அவர் பெற முடியும். எனவே அவர் முதலமைச்சர் வேட்பாளராகவும் தன்னை வந்து தக்க வைத்து கொண்டு அதே இடங்களை பெற வேண்டும் என்று சொன்னால், அவர் உண்மையாக அப்படி யோசித்தால் அவருக்கு இருக்கிற ஒரே ஆப்ஷன் மக்கள் நல கூட்டு இயக்கம் தான். ஊகம் அல்லது உள்நோக்கம், இந்த இரண்டுக்கும் இடம் இல்லாம நம்ம பேச வேண்டிய நிலையில இருக்கிறோம். ஆட்சிக்கு எதிரான ஒரு நிலை இன்றைக்கு மக்கள் மன்றத்தில் அரும்பல அப்படின்னு திரு செந்தில்நாதன் கூட ஒரு கருத்தை முன்வைக்கிறார். ஏறத்தாழ அப்படிப்பட்ட ஒரு கருத்தை, அந்த கருத்துல உங்களுக்கு உடன்பாடு தான்? இல்லை, ஆட்சி மாற்றம் வேண்டும் என்று நினைக்கிறார்கள். அதுவும் புதிய கட்சிக்கு தான் அந்த வாய்ப்பை கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க. ஏன்னா எப்பவுமே இந்த பழைய இதுலேயே போயிட்டு இருக்குது. ஏன்னா திமுக அதிமுக 2 பேரும் பார்த்தீங்கன்னா இவங்க ஒரு 4 கட்சி சேர்த்துவாங்க, அவங்க ஒரு 4 கட்சி சேர்த்துவாங்க. அவங்க ரிங் மாஸ்டராக தான் ஒர்க் பண்ணுவாங்க எப்போவுமே தேர்தலில். ஆனால் இந்த தேர்தலில் எப்படி வந்து நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு வருடத்துக்கு முன்னே ஆரம்பித்ததோ இந்த விவாதம் அப்படி தொடர்ந்து போய் கொண்டிருக்கிறது. இந்த விவாதங்கள் அப்போ மக்கள் தினமும் இந்த விவாதங்களை பார்த்து கொண்டிருக்கிறார்கள், பத்திரிகையை பார்க்கிறார்கள், இதில் தலைவர்கள் பேசுகிற கருத்துக்களை கேட்கிறார்கள். எனவே திமுக அதிமுக மாற்றாகத்தான் ஒரு அணி வரும். நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க நிறைவாக? ஐயா, உன்னை கடித்த கொசுவை ஏன் அடிக்கலைன்னு கேள்வி கேட்டாங்களாம். அவர் சொன்னாராம், என்ன இருந்தாலும் என் உடம்புல இருக்கிற ரத்தம் தானே அது உடம்புல ஓடுதுன்னானா. அந்த குழப்பம் வந்துடுச்சு கட்சிகளுக்கெல்லாம். புரியுதுங்களா? உங்களை வீட்டு ஆட்சியை விட்டு அனுப்பணும்னு அவர் சொல்றாரு. அவங்க சொல்லிட்டு 1000 சொல்லிட்டு கற்பனைக்கெல்லாம் நம்ம ஒன்றும் இது பண்ண முடியாதுங்க. கற்பனை இல்ல, வாக்குகள் தெரியும். அதாவது இருக்கிறது ஆழாக்கு அரிசி 500 பேருக்கு நான் சோறு போடுவேன்றாங்க. எங்கன்னு சொல்லுனாக்கா ஆழாக்கு அரிசி காமிச்சுன்னு மாயாஜால வித்தை காட்டுறாங்க. நான் கேட்கிறேன், 234 தொகுதியினுடைய வேட்பாளர்களை முதல் நீங்க சொல்லுங்க. நம்பர் 1. நம்பர் 2, 234 தொகுதியில் என் கட்சி இந்த அளவுக்கு இருக்கிறது என்று வெளிப்படையாக சொல்லிட்டே இருக்கீங்க. மாநாடு வந்து பாருங்க, எவ்வளவு கூட்டம் வருது. நெல்லையில போட்டோம், எனக்கு வந்து இப்படிதான் சொல்லிட்டே இருக்கீங்க. கட்சி இல்ல உங்களுக்கு, அங்க கட்சி இல்லன்னு. இப்ப கட்சியுடைய நிலைப்பாட்டை வந்து பாருங்க. கட்சியுடைய இன்னைக்கு இருக்கிற சக்தி இளைஞர்கள் பாருங்க. இல்ல நீங்க வந்து வேட்பாளர் எங்களால் இருக்குது. இருக்கட்டும், நீங்க போடுங்க, பார்க்கலாம். அது ஒண்ணு. இன்றைய தினம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒவ்வொரு நிமிடமும் வளர்ந்து கொண்டிருக்கிறது. போன வாரத்தில் கூட ஒரு ராஜ்யசபா மட்டும் வளருது, மற்ற கட்சிகள்லாம் வளரல. அதுல இருந்தா நீங்க எத்தனை பேர் மக்கள் தொகை, அதில் ஒரு கட்சியில் இருக்கிறது எவ்வளோ, திமுகவுக்கு எவ்வளோன்னு ஒவ்வொரு கட்சிக்கும் இருக்குது. அதை யாரும் மறுத்திட முடியாது, மறைச்சிட முடியாது. அப்படி இன்றைய தினம் தினந்தோறும் நீங்க எந்த கணக்கில் எங்க எப்படி பொறுத்தாலும் சரி, அரசாங்கம் போடக்கூடிய சட்டங்கள், திட்டங்கள், நலத்திட்டங்கள் மக்களுக்கு வாக்கு வருது நீங்க சொல்றீங்க, அதிருப்தி வளருதுன்னு எதிர்த்தரப்பு சொல்லுது. எது உண்மைன்றதை மக்கள் தான் சொல்லணும். அது சொல்லட்டுங்களா? நாங்க போன வாரத்தில் கூட அங்க ஒரு ராஜ்யசபா பாண்டிச்சேரியில் வந்தோம்.
அதுக்கு முன்ன வார்த்தை அந்தமான் அதற்கும் மக்கள் செல்வாக்கு என்ன தொடர்பு? ராஜ்யசபா சீட் ஜெயிக்கிறதுக்கும் மக்கள் ஒண்ணு அதுல வாக்களிக்கிறது இல்லையே. ஏங்க எப்படி போட்டாலும் அந்த கட்சி நல்லா இருக்குது, அது செல்வாக்கா இருக்கும் அப்படின்னு இல்லாம அது வராது. ஆட்சி அமைக்கிறது சட்டமன்ற உறுப்பினர் இது வந்து 30 எம்எல்ஏ போடுற ஓட்டு. ஏங்க அதுக்கு முன்ன எம்பில தந்திரம் என்னன்னு எல்லாருக்கும் தெரியும். அவர் ஜெயிச்சிருக்காருன்னு எல்லாருக்கும் எல்லாமும் தெரிஞ்சதுதான். எல்லாருக்கும் எல்லாமும் தெரிஞ்சதுதான். நேற்று வரையில ஒரு இவர் இருந்தார், ரங்கசாமி அவர் இருந்தார். அப்புறம் அன்னைக்கு போய் காலையில போயிட்டு மதியானம் எம்பி ஆகிறார். பாத்துங்க. அதான் பாருங்க, இந்த தேர்தலுக்குள்ள இன்னும் 2 ராஜ்யசபா மெம்பர்கள் வர போறாங்க. அகில இந்திய அளவில் பல்வேறு மாநிலங்கள்ந்து ராஜ்யசபா மெம்பர்களுக்கு வருவாங்க. கட்சி என்பது அகில இந்திய அளவில் நாட் ஓன்லி தமிழ்நாடு நாங்கள் பெருக்கி காட்டுவோம். அதற்கு உரிய எல்லா வகையான வாய்ப்பும் வசதியும் மக்கள் நம்பிக்கையும் பெற்றிருக்கிறோம். விவாதம் என்பது அகில இந்திய அளவில் வளர்றீங்களா இல்லையான்றது இல்ல, தமிழ்நாட்டில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைப்பதை யாராலும் தடுத்து நிறுத்திட முடியாது. அடுத்த முதல்வரும் புரட்சி தலைவி அம்மா தான். ஆட்சிக்கு எதிராக மக்கள் இருக்கிறார்கள், மாற்றத்தை நோக்கி இருக்கிறாங்களுக்கு ஒரே ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் நான் சொல்றேன். அதுவே உங்களுக்கு இந்த நாட்டினுடைய நாடி துடிப்பை உங்களுக்கு படிக்கலாம். அதாவது நாமக்கல்ல நமக்கு நாமே பயணத்துக்கு தளபதி போயிட்டு இருக்கும் போது ஜெயலலிதாவுடைய பேரவையினுடைய தலைவரே மாவட்ட தலைவர் திரு நல்லதம்பி அவர் லாரி உரிமையாளர் சங்கத்தினுடைய தலைவர். அவர் தன்னை ஒரு பொது மக்களுடைய பிரச்சனைகளை இந்த நாட்டில் அரசாங்கத்தால் ஏற்பட்டக்கூடிய விளைவுகளை எடுத்து பேசுவதற்காக அந்த நிகழ்ச்சியில் கலந்திருக்கிறார். ஒரு அதிமுகவினுடைய ஜெயலலிதா பேரவையினுடைய ஒரு தலைவர் நிர்வாகி. அவர் கலந்து கொண்டு எங்கள் தலைவர் தளபதியிடத்தை சொல்லக்கூடிய அளவுக்கு இன்றைக்கு இருக்கிறது என்று சொன்னார். இதை விட என்ன சிக்னல் இந்த நாட்டில் மக்களுக்கு எதிரான நிறைவான கருத்து சொல்லும் போது ஏர்ல போறதை நீங்க தடுக்காதீங்க. ஜெயலலிதா பேரவையில் இருக்கிறவரே என் தலைவர் தளபதியிடத்தில் ஒரு ஜெயலலிதா பேரவையில் இருக்கிறவரே என் தலைவர் தளபதியிடத்தில் எங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்குது சொல்லுகிறார்கள் சொன்னால் இது மக்களிடத்தில் இருக்கக்கூடிய எதிர்ப்பினுடைய உச்சக்கட்டம். இன்றைக்கு ஆட்சி மரணப்படுக்கையில் இருக்கிற காரணத்தினால் தான் ஜெயலலிதா கொடநாட்டிலே ஓய்வெடுத்துக் கொண்டிருக்கிறார். எனவே மாற்றம் உண்டு, இந்த ஆட்சி முடியும், அதுதான் எங்களுடைய நோக்கம். பாருங்க, கொடநாடு என்றது ஊட்டி என்பது வெள்ளக்காரங்காலத்திலே வெள்ளக்காரங்களுக்கு ஆட்சி செய்கிறார் இருக்கட்டுங்க. கொடநாட்டிலிருந்து ஒவ்வொரு நாளும் எவ்வளவு திட்டங்கள் வெளியே வந்து கொண்டிருக்க படியுங்கள். இல்ல அரசு செலவு கணக்கு போடுறதுக்காக உங்கள் அம்மையார் கொடநாட்டில் ஓய்வெடுத்தார். அங்கே அவருக்கு கூடிய செலவுகள் அரசு கணக்கில் வர முடியாது. ஆனால் அங்கு ஆட்சி செய்கிறார் என்று அறிக்கை இருந்தால் ஆளுநருக்கு அனுமதி வேண்டும் என்ற காரணத்தினால் சட்ட சிக்கலை நீக்குவதற்காக தினம் தினம் ஒரு ஏடிஎம்ஐ தொடங்குவது அல்லது கோஆபரேட்டிவ் சொசைட்டில ஒரு பை பேக் அரிசியை கொடுப்பது இதுதான் உங்களுடைய அரசுடைய பணி. என்ன வளர்ச்சி திட்டத்தை கொடுத்தீர்கள்? என்ன கொடுக்கவில்லை? புதுக்கோட்டையில் மருத்துவக் கல்லூரி நீங்கள் இன்றைக்கு தொடங்குவதாக உங்க அம்மையார் ஓய்வெடுத்துக் கொண்டே படுக்கையில் இருந்து கொண்டே அறிக்கைகள் வெளியிடுவார். இது நாட்டினுடைய வளர்ச்சியா? நாட்டுக்கு தேவையான செய்திகளா? உங்க அம்மையாரை கோட்டைக்கு வர சொல்லுங்கள், செயல்பட சொல்லுங்கள். பார்ட் டைம் சீஃப் மினிஸ்டர் எங்களுக்கு தேவையில்லை, ஃபுல் டைம் சீஃப் மினிஸ்டர் எங்களுக்கு வேண்டும். எங்களுக்கு ஃபுல் டைம் சீஃப் மினிஸ்டர் வேண்டும், பார்ட் டைம் சீஃப் மினிஸ்டர் வேண்டாம். எங்களுக்கு திரைப்படத்துல ஹீரோயின் வேண்டுமே தவிர காட்சிக்கு போகிற ஒரு தேவையில்லை. அது பாருங்க, அருவாலும் ஆண்நேக்கணும் ஆண்டக்குடியும் கெட்நேக்கணும்ன்றது கருணாநிதி அவரது ரஜகத துருகபதாதிகளின் வேலை. அதை நீங்க இங்க எங்களுக்கு சொல்லாதீங்க. செய்ததை செய்திருக்கிறார், சாதித்திருக்கிறார். உங்களை போன்றவர்களும் ஒரு தேர்தலை தோல்வியுற்ற தலைவர் எங்களுடைய தலைவர் அல்ல. இப்ப இருக்கிறது மாதிரியே அணிகள் இருக்குமா? தேர்தல் நேரத்தில் இப்ப பேசுற பேச்செல்லாம் பொருளற்று போய் தேர்தல் தேதி அறிவிச்ச உடனே நிலைமைகள் மாறிவிடும் அப்படின்னு நம்புறதுக்கான கூறுகள் இருக்கா? இல்ல, மிக எந்த அளவுக்கு மாற்றங்கள் ஏற்பட்டாலும் 4 அணி என்பது தவிர்க்க முடியாது. சட்டமன்ற தேர்தலில் அது மாற்றம் ஏற்படாது. அப்படி 4 அணிகள் உருவாகிற காரணத்தினால வாக்குகள் சிதறி பிரிகின்ற காரணத்தினால எந்த ஒரு கட்சியும் பெரும்பான்மை பலம் பெற முடியாத ஒரு கூட்டணி ஆட்சியை தான் 2016 தேர்தல் உருவாக்க. சுருக்கமா அதைத்தான் நான் பார்க்க போகிறேன். சுருக்கமா மன்னிக்கிறேன். ஏனென்றால் தோழர் சொல்வது போல அந்த பிராக்மெண்டேஷன் சயின்டிபிக்கா திங்க் பண்ணலாம்.
ஆனா இன்றைக்கு இருக்கக்கூடிய வாக்காளர்கள் மிக அறிவுபூர்வமாக சிந்திக்கிறார்கள். யாரால் செய்ய முடியும் என்பதை சிந்தித்து அவர்களுக்கு வாக்களிப்பார்களே தவிர மற்ற அல்லது 1%, 1/2% இல்லது ஆட்சிக்கே வர முடியாத அல்லது அந்த கட்சிகளுக்கு வாக்களிப்பதை காட்டிலும் யார் அடுத்த சாய்ஸ் இருக்கிறார்கள் என்று யோசித்து வாக்களிக்கக்கூடிய மக்கள் தான் இன்று இருக்கிறார்கள். அப்படி அவர்களுக்கு ஆட்டோமேட்டிக் சாய்ஸ் திமுகவை தவிர வேற இருக்க முடியாது. பெரும்பான்மை இல்லாமல் குளறுபடியான ஆட்சி வந்தா தமிழ்நாட்டுக்கு நல்லது. ஏன்னா அப்பதான் விடுவே கிடைக்கும். இந்த 2 பேருடைய மெஜாரிட்டி ஆட்சி பார்த்து ரொம்ப எல்லாரும் சலிச்சு போயிருக்காங்க. ஆனா நம்ம தொடர்ந்து பல விமர்சகர்கள் சொல்றது ஒவ்வொரு தேர்தல் வரும்போதும் கூட்டணி ஆட்சி வரும், ஒரு கட்சிக்கு பெரும்பான்மை வராது, நடக்க மாட்டேங்குது. ஆதங்கத்தை தான் நான் சொல்றேன். ஆனா தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலும் ஒரு கூறு எப்படின்னு சொன்னா, ஒரு திருத்தணியில இருந்து நம்ம நான் சொல்றது என்னுடைய ஆதங்கத்தை தான் நான் சொல்றேன். இந்த மாதிரியான சூழல் இப்படியே மாறணுன்றதுக்காக சொல்றேன். இன்னொரு தருணத்தில் நம்ம விரிவா விவாதிக்கலாம். உங்கள் வருகைக்கும் கருத்து பகிர்வுக்கும் நன்றி. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். என்ன இருந்தாலும் திட்டம் போட்டு செயல்படுத்தப்படுகிற ஒரு திட்டமாக சூழலை உருவாக்குவதற்காக முடிவெடுப்பது என்று வரும்போது ஆட்சி பல எதிர்த்து பேசிட்டு